விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை இந்த விஷயத்தில் சுமூகமான ஒரு முடிவு ஏற்பட வேண்டும் என்பது அவர்களுடைய கருத்தாக இருக்குது. இது தொடர்பாக பேசுவதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் கேட்போம். வணக்கம் திரு ரவிக்குமார். தற்பொழுது இருக்கக்கூடிய சூழலில் நேற்று பெரும்பான்மையானவர்கள் திமுக நடத்தக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்ததாக தகவல் வெளியாகியிருந்தது. இந்த சூழ்நிலையில் திமுக கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியாது என திருமாவளவன் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதற்கு என்ன காரணம்? எங்களுடைய உயர்நிலைக்குழு கூட்டத்தில் பெரும்பான்மையான தோழர்கள் தங்களது கருத்தை அப்படித்தான் வெளிப்படுத்தினார்கள். அந்த முடிவை எடுத்துக்கொண்டு நாங்கள் மக்கள் நல கூட்டணியின் உறுப்பு இயக்கங்களான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆகிய கட்சிகளுடைய தலைவர்களை சந்தித்து பேசினோம். எங்களுடைய தோழர்களுடைய கருத்து இதுவாக இருக்கிறது. எனவே உங்களுடைய நிலையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். நாம் சேர்ந்து இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும். இது தமிழகத்துடைய பொதுவான பிரச்சனை, உயிர் ஆதாரமான பிரச்சனை. இந்த நேரத்திலே இந்த கூட்டத்தை புறக்கணிப்பது தமிழர் நலனில் நாம் அக்கறையில்லாதவர்கள் என்பது போல ஒரு தோற்றத்தை தந்துவிடும். எனவே கலந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தினோம். அவர்கள் அதற்கு உடன்படவில்லை. இது தேர்தல் நேரமாக இருக்கிறது. இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு 26ஆம் தேதி தாக்கல் தொடங்குகிறது. இந்த நிலையில் நாம் இதிலே பங்கேற்றால் அது ஒரு வேறு மாதிரியான தோற்றத்தை மக்கள் மத்தியிலே கொடுத்துவிடும். நாம் அணிமாறிவிட்டோம் என்ற ஒரு தோற்றத்தை கொடுத்துவிடும் என்று அவர்கள் அந்த கவலையை தெரிவித்தார்கள். எனவே இப்பொழுது பங்கேற்க வேண்டாம் என்ற தங்களது நிலையில உறுதியாக இருப்பதாக சொன்னார்கள். கட்சிகள் பங்கேற்கவில்லை என்றாலும் விவசாய இயக்கங்களாவது பங்கேற்கலாமே என்று எங்கள் தலைவர் அவர்களிடத்திலே கோரிக்கை விடுத்தார். விவசாய இயக்கங்களுடைய பிரதிநிதிகள் ஏற்கனவே இடதுசாரி கட்சிகளுடைய விவசாய இயக்கங்களுடைய பிரதிநிதிகள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கடிதம் அனுப்பி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர், எதிர்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய திரு ஸ்டாலின் அவர்களையும் நேரிலே சென்று சந்தித்து பேசினார்கள். அதற்கு பிறகு அவர்கள் கூட்டிய கூட்டத்திலும் இவர்கள் பங்கேற்றார்கள். இது எதற்குமே மக்கள் நல கூட்டணியில ஒப்புதலோ அங்கே தகவலோ கூட தெரிவிக்கப்படவில்லை. கடந்த வாரத்தில கூட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் அந்த அழைப்பு அனுப்பப்படாத நிலையில திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டிய விவசாய சங்கங்களுடைய பிரதிநிதிகள் கூட்டத்திலும் இடதுசாரி கட்சிகளுடைய விவசாய சங்கங்களுடைய தலைவர்கள் கலந்து கொண்டார்கள். எனவே இவற்றையெல்லாம் நாங்கள் குறையாக பார்க்கவில்லை. ஒரு பொது பிரச்சனையிலே நீங்கள் எடுக்கிற முடிவாகத்தான் நாங்கள் இதை பார்க்கிறோம். இந்த முடிவின் அடிப்படையிலே தான் காவிரி பிரச்சனையிலே எதிர்கட்சி என்கிற முறையில நீங்கள் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று நாங்கள் கேட்டோம். அப்படி கூட்டினால் பங்கேற்போம் என்றும் நாங்கள் சொன்னோம். நாங்கள் இப்படி சொல்வதற்கு காரணமே இடதுசாரி கட்சிகளுடைய விவசாய சங்கங்கள் எடுத்த முடிவுதான். எனவே விவசாய சங்கங்கள் பிரதிநிதிகளாவது இந்த கூட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தினோம். எங்கள் தலைவர் அவர்கள் இருவரிடத்திலுமே மிகவும் வேண்டி கேட்டுக்கொண்டார். அதற்கும் அவர்கள் உடன்படவில்லை. அதற்கு பிறகு எங்களுடைய விவசாய சங்க பிரதிநிதியாவது சென்று கலந்து கொள்ள அனுமதி தர முடியுமா என்றும் கேட்டார். அப்படி போனால் இன்றைக்கு இருக்கிற நிலையிலே மக்கள் நல கூட்டணி உடைந்து விட்டது என்று ஒரு செய்தி வெளியே ஆகிவிடும். அது நம்மை பலவீனப்படுத்திவிடும். இன்றைக்கு 17, 18 ஆகிய 2 நாட்கள் ரயில் மறியல் போராட்டம் மிக சிறப்பாக நடத்தி முடித்திருக்கிறோம். கடந்த 6ஆம் தேதி கூட்டிய கூட்டத்திலே 10 லட்சம் பேரை திரட்டி பேரணி நடத்த வேண்டும் என்று அனைத்து கட்சி கூட்டத்திலே முடிவெடுக்கப்பட்டது. அத்தகைய கடமைகள் முன்னால் இருக்கிற நேரத்தில் இப்படியான ஒரு சித்திரம், ஒரு மக்கள் கூட்டணியே உடைந்து விட்டது என்பது போன்ற ஒரு தோற்றம் வருவது சரியானதல்ல என்ற கவலையை அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். அதற்கு பிறகு அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு அவர்கள் பெரும்பான்மையாக இந்த முடிவு எடுத்த காரணத்தினாலே மக்கள் நல கூட்டணி உடைந்தது என்கிற, எங்களால் உடைந்தது என்ப ஒரு பழிச்சொல் எங்கள் மீது வரக்கூடாது என்பதனாலே அந்த பெரும்பான்மை முடிவுக்கு கட்டுப்பட்டு எங்கள் தலைவர் இந்த முடிவை மேற்கொண்டிருக்கிறார். முக்கியமாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கீர்கள் திரு ரவிக்குமார். அதாவது காவேரி பிரச்சனை இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பொது தேர்தலும் வந்துவிட்டது, தேர்தல் இருக்கக்கூடிய சமயத்தில் இது சரியாக இருக்காது என்று. இது காவேரி பிரச்சனையை விட தேர்தல் தான் மக்கள் நல கூட்டணிக்கு முக்கியமாகிவிட்டது என்ற ஒரு தோற்றத்தை மக்கள் முன் ஏற்படுத்தி விடாதா? அது பற்றி உங்கள் கருத்து என்ன? இல்லை, இந்த இடைத்தேர்தல் பொறுத்தளவில் மக்கள் நல கூட்டணி இந்த இடைத்தேர்தல் பங்கேற்கவில்லை. இதை நாங்கள் புறக்கணித்திருக்கிறோம். ஏனென்றால் இந்த 2 தொகுதிகளில் தேர்தல் தள்ளி வைக்கப்பட்ட தஞ்சை அரவக்குறிச்சி தொகுதியில என்ன காரணத்துக்காக தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டதோ அந்த காரணங்கள் அப்படியே இருக்க, அதே வேட்பாளர்கள் களத்திலே இருக்க,
தேர்தல் ஆணையம் மீண்டும் அதை சரியான முறையில் நடத்திவிடும் என்கிற நம்பிக்கை மக்களிடத்திலும் இல்லை, எங்களுக்கும் இல்லை. எனவே இதிலே பங்கேற்பது எந்த விதத்திலும் சரியானதல்ல என்கிற முடிவை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். ஆனால் தேர்தல் நடைபெறுகிற இந்த நேரத்தில இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருப்பதால் இந்த ஒரு அணி மாற்றம் நடந்துவிட்டதோ என்ற ஒரு தோற்றம் மக்கள் மத்தியில வந்துவிடும் என்ற ஒரு சின்ன கவலையைத்தான் இடதுசாரி கட்சிகள் தெரிவித்தார்கள். அந்த கவலை நியாயமான கவலைதான். எந்த விதத்தில எங்கள் தலைவர் அந்த பெரும்பான்மை முடிவுக்கு கட்டுப்பட்டு இந்த முடிவை மேற்கொண்டிருக்கிறார். எங்கள் கட்சியினுடைய பெரும்பான்மை முடிவை விடவும் மக்கள் நல கூட்டணி கட்சி தலைவர்களுடைய பெரும்பான்மை முடிவு அதற்கு மதிப்பளித்து எங்கள் தலைவர் இந்த முடிவை மேற்கொண்டிருக்கிறார்.